வணக்கம் பெண்களே. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் மாதவிடாய் என்பது ஒரு சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. சிறுமையாக இருந்து இளம்பெண்ணாகி திருமணம், குழந்தை பேறு, குடும்ப பொறுப்புகள் என்று ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணத்தில் மாதவிடாயும் கூடவே பயணிக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குப் பிறகு என்னுடைய மாதவிடாய் ஏன் இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது? ஒரு மாதம் வருகிறது, அடுத்த மாதம் வரவில்லை. முன்பை விட ரொம்ப அதிகமாகவோ குறைவாகவோ வருகிறது. உடம்பு திடீரென்று சூடாகிறது. எதற்கெடுத்தாலும் கோபம் வருகிறது, அழுகை வருகிறது. இப்படி பல மாற்றங்களை சில பெண்கள் சந்திக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது சிலர் உடனே பயந்து விடுவார்கள். எனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று நினைப்பார்கள். ஆனால் பெண்களே, சில நேரங்களில் இது நம்முடைய உடலில் நடக்கும் ஒரு இயற்கையான மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம். அதுதான் மாதவிடாய் நிற்கும் காலத்தை நோக்கி உடல் செல்லும் நிலை, பெரிமெனோபாஸ். இன்று இதை பற்றி மிகவும் எளிமையாகவும் எந்த தயக்கமும் இல்லாமலும் பேசப்போகிறோம். சரி, இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடந்துடுமா? கிடையவே கிடையாது. நம்ம மாதவிடாய் முழுமையா நிக்கிறதுக்கு ஒரு 4 to 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்புல ஒரு தயாரிப்பு வேலை நடக்கும். அதுக்கு பேருதான் பெரிமெனோபாஸ். இந்த காலத்துல தான் நம்ம உடம்ப இயக்கிட்டு இருக்கிற ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரோஜெஸ்டரான் ஹார்மோன்கள் தாறுமாறா ஏறி இறங்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊஞ்சல் எப்படி வேகமா மேலேயும் கீழேயும் போகுமோ அப்படிதான் ஹார்மோன்களோட விளையாட்டும் இருக்கும். இதனாலதான் நம்ம உடம்பும் மனசும் தாங்குறதுல சில சிரமங்கள் ஏற்படும். இது நோய் கிடையாது, நம்ம உடம்பு அடுத்த கட்டத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிற விதம், அவ்வளோதான். இந்த காலத்துல நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற அந்த முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒழுங்கற்ற மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட்ஸ். எப்பவுமே கரெக்டா டேட்டுக்கு வர பீரியட்ஸ் திடீர்னு ஒரு மாதம் தள்ளி போகும், அடுத்த மாதம் 2 முறை வரலாம். சிலருக்கு ரொம்ப அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும், சிலருக்கு சொட்டு சொட்டா நின்னுடும். இதுதான் முதல் அறிகுறி. சூடான அலைகள், ஹாட் ஃபிளாஷஸ். இது ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணு. நம்ம ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்திருப்போம், திடீர்னு தலை உச்சியிலிருந்து கால் வரைக்கும் ஒரு தீ அலை மாதிரி பாய்ஞ்சு செல்லும். முகமெல்லாம் சிவந்து போய் சடாரென்று வியர்த்து ஊற்றும். இது சில வினாடிகள்ல நமக்கு ஒரு பெரும் அசௌகரியத்தை தரும். இரவு நேர வியர்வை மற்றும் தூக்கமின்மை, நைட் ஸ்வெட்ஸ் அண்ட் இன்சாம்னியா. ராத்திரி தூங்கும்போது பயங்கரமா வியர்த்து கொட்டும், போர்வையெல்லாம் நனைஞ்சு போகும். இதனால நடுராத்திரியில கண் விழிச்சிட்டா அதுக்கப்புறம் தூக்கம் வராது, எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். உணர்ச்சி பெருக்கும் மன அழுத்தமும், மூட் ஸ்விங்ஸ். காரணமே இல்லாம ஒரு நாள் அழுக வரும், இன்னொரு நாள் சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும். நமக்கெல்லாம் என்னாச்சு, ஏன் இப்படி இரிட்டபிளா இருக்கோன்னு நமக்கே நம்ம மேல கோபம் வரும். இது எல்லாமே ஹார்மோன் பண்ற வேலைதான். இந்த நேரத்துல நமக்கு என்ன ரொம்ப முக்கியம் தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கிறவங்களோட புரிதல். நம்ம கணவர், பிள்ளைங்க நம்மளோட இந்த மனநிலை மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். அவளுக்கு சும்மாவே கோபம் வருதுன்னு நினைக்காம அவள் ஒரு ஹார்மோன் மாற்றத்தை கடந்துட்டு இருக்கான்னு அரவணைச்சுக்கணும். அதே போல நம்மையும் நாம கவனிச்சுக்கணும். உணவு முறை, கால்சியம் நிறைந்த பால் பொருட்கள், கீரைகள், முளைக்கட்டிய பயிர்களை சேர்த்துக்கோங்க. தண்ணீர், நிறைய தண்ணீர் குடிங்க, அது சூடான அலைகளின் தாக்கத்தை குறைக்கும். நடைப்பயிற்சி, காலையில இல்லனா மாலையில ஒரு 30 நிமிஷம் மெதுவா வாக்கிங் போங்க. மூச்சு பயிற்சி, பிராணாயாமா, இது செய்யுங்க. இது மனச செம்ம அமைதியாக்கும். நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாதவிடாய் நின்றுவிட்டால் நமது பெண்மை போய்விட்டது, இல்ல வயதாகிவிட்டது அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்துக்கு வராங்க. அது முற்றிலும் தவறு பெண்களே. இத்தனை வருடங்கள் மாதவிடாய் சுழற்சி, உடல் வலி, ஹார்மோன் போராட்டம்னு எவ்வளவோ கஷ்டங்களை உங்க உடம்பு தாங்கியிருக்கு. இனிமேல் அந்த போராட்டங்கள் இல்லாம உங்களுக்கென ஒரு சுதந்திரமான வாழ்க்கை தொடங்குதுன்னு அர்த்தம். இனிமேல் உங்க உடல் உபாதைகள் குறையும், நீங்க இன்னும் அமைதியா பரிபூரணமா உங்க வாழ்க்கைய வாழலாம். இத ஒரு வயோதிகத்தின் அறிகுறியா பார்க்காம உங்க வாழ்க்கையின் செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது 2வது இளமையின் தொடக்கமா பாருங்க. இறுதியா ஒன்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தனி ஆள் கிடையாது.
இந்த பூமியில இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த ஒரு பாதைய கடந்து தான் வந்திருக்காங்க, வராங்க. உங்க அம்மா, உங்க பாட்டி எல்லாருமே இத கடந்து வந்தவங்க தான். அதனால பயமோ, கூச்சமோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. உங்க உடம்புல என்ன மாற்றம் நடந்தாலும் அத அன்போட ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள நீங்களே நேசிங்க, பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆறுதலாவும் தெம்பாவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்க வீட்டு பெரியவங்களுக்கும் தோழிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த ஒரு மிகச் சிறப்பான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள நீங்க நல்லா பாத்துக்கோங்க. டேக் கேர். பபாய்.